ஒரு திரைப்படத்துறையை ஒரு நடிகன் நாடாள வர்றதே ஒரு நாட்டுக்கு அவமானம் தான். ஆனா தனியார் அவர்கள் சொல்றாங்க சினிமாக்காரர்கள் யாரும் வரக்கூடாது. அப்ப எதுக்கு ரெட்டலையில நின்னீங்க? அண்ணா திமுக எதுக்கு கூட்டணி வச்சீங்க? இப்ப யாரும் கூட்டணி இருக்கீங்க? இதே கேள்வியை திரு உதயநிதி ஸ்டாலினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க நடிகராக இருக்கிறீங்க, கூட்டாளியாக இருக்கிறீங்க, நீங்க வராதீங்க என்று கேட்பதற்கு அண்ணன் தனியார் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? நாட்டில் நடக்கிற எல்லா வகையான அத்துமீறல்களுக்கும் அதை சகித்துக் கொண்டு வாழ்ந்து இவர் மட்டும் தனித்து பெரிய பங்களாவில் நீலாம்பூர்ல பனையூர்ல பெருசா வீடு கட்டியிருக்கிறாரு. 50 லட்சம் ரூபாய் கார்ல வர உழைச்சு சம்பாதிச்சார் சார், உழைச்சு சம்பாதிச்சார். அவர் துறையில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தார். மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. அதனால அதெல்லாம் உணர்ந்து பேசுங்க. 100 கோடிகளுக்கு அதிபதியான பிறகுதான் இந்த மக்களை பத்தி ஒரு பரிதாபப்பட்டு ஆட்சிக்கு வரதா சொல்றாரு. விமர்சனம் வைங்க, அதுல உண்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். ஆனா தனியார் அவர்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க? நீங்களும் செஞ்சிருக்கணும்ல, நீங்களே அதை வெளிப்படுத்திருக்கணும்ல. நீங்க எதுவுமே பண்ணாம அவர் செஞ்சாரா பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க.